நம்ம இந்தியால அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து புதுசா வாங்குற போன்ஸ்ல ப்ரீ இன்ஸ்டால்டா இன்னொரு ஆப் வரப்போகிறது. இதை பத்தி நீங்க நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? அந்த போன் விவோ இருந்தாலும் சரி, ரெட்மி இருந்தாலும் சரி, சாம்சங் இருந்தாலும் சரி, ஓப்போ இருந்தாலும் சரி, குறிப்பா ஐபோன் யூசர் இருந்தாலும் சரி, இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் செக்டர் பார்த்தோம்னா மேனுஃபேக்சர் பண்ற போன் கம்பெனிஸ்க்கு அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ற போன்ல ப்ரீ இன்ஸ்டால்டா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்ஸ்டால் பண்ற ஆப் பார்த்தோம்னா யூசர்ஸ்னால அன்இன்ஸ்டால் பண்ணவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடாத முடியும் அப்படின்னு சொல்லி அபிஷியலா ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கலாம், நான் இருக்கிற போனை வச்சு 2-3 வருஷம் ஓட்டு போறேன்னு, இல்லைன்னா நான் ஏற்கனவே போன் வாங்கிட்டேன்னு, இதை பத்தி நான் ஏன் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு டவுட் இருக்கலாம். இந்த வீடியோல டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் புதுசா லான்ச் பண்ணிருக்கிற ஆப் பத்தியும், இந்த ஆப் யார் யார் இன்ஸ்டால் பண்ணலாம், யார் யார் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, இந்த ஆப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றதுனால யூசர்ஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஃபயாஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புது போன்ஸ்ல ப்ரீ இன்ஸ்டால்டா ஆகி வரப்போற இந்த ஆப் பார்த்தோம்னா சிட்டிசன்ஸோட சைபர் செக்யூரிட்டி, டெலிகாம், ஃப்ராட் ப்ரிவென்ஷன், உங்க போனோட டிவைஸ் ப்ரொடெக்ஷன், அது மட்டும் இல்லாம கஸ்டமரோட டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நம்ம நிறைய பேருக்கு போன் வரும்போது நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க, அது வந்து ட்ரூ காலர் ரெட் கலர்ல காமிச்சிருக்கோம் நம்மளுக்கு. நம்ம அதை பார்த்தோன்னே நம்ம அந்த போன் எடுக்கலாமா இல்லையா, ஃப்ராட் காலா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு வர சஸ்பிஷியஸ் கால்ஸ், ஃபேக் எஸ்எம்எஸ், ஃபேக் வாட்ஸ்அப் மெசேஜஸ், அது மட்டும் இல்லாம ஃபிஷிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்படின்னா ஃபேக் கேஒய்சி அலர்ட்ஸ், அதே மாதிரி வேரியஸ் ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா நீங்க யூஸ் பண்ற போன் நம்பர்ஸ் இல்லாம வேற ஏதாச்சும் நம்பர்ஸ் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா, இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தா அந்த நம்பர்ஸ் யாராச்சும் மிஸ்யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஃபைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்க போன் லாஸ்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா திருடு போச்சு, அது மிஸ்யூஸ் பண்ற முன்னாடியே நீங்க அதுல IMEI நம்பரை வச்சு பிளாக் பண்ணிக்கலாம், இல்ல ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம போன் தொலைஞ்சிச்சுன்னா கஸ்டமர் கேரை கால் பண்ணி அந்த ஸ்டோர்ல போயிட்டு சிம்ம தான் பிளாக் பண்ணுவோம். பட் இப்போ பார்த்தோன்னா அந்த IMEI நம்பர் வச்சு அந்த போனவே நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். உங்களால புது போன் வாங்க முடியாத பட்சத்துல நீங்க செகண்ட் ஹேண்ட் போன் வாங்கும்போது அந்த செகண்ட் ஹேண்ட் போன்ல IMEI நம்பர் பிளாக் லிஸ்டட் ஆயிருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாம அந்த IMEI நம்பரோட ஜென்யூனிட்டி ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியால போன் யூசேஜ் பார்த்தோம்னா மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா எல்லாமே அட்வான்ஸா மாறப்பட்டது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற டேட்டா காஸ்ட். இதனால எல்லாருக்கிட்டையும் போன் இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ், ஃபேக் மெசேஜஸ், ஃபேக் அலர்ட்ஸ், இதனால நிறைய பேருக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கிராஸ் பண்ணப்பட்ட டீட்டெயில்ஸ்ல இருந்து ஃபேக் எஸ்எம்எஸ், ஃபேக் கால்ஸ், ஃபேக் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மற்றும் லிங்க்ஸ் வருது. நிறைய பேர் தெரிஞ்சு தெரியாமலோ அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி டேட்டா திருடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பேரோட பேங்க்ல இருக்கிற பேலன்ஸோ டெபிட் பண்ணப்படுகிறது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்க்கு சென்சார் சாத்தின் பேர் வச்சிருக்காங்க. இது எதுனாலனா டெலிகாம் செக்யூரிட்டியும் சைபர் ஃப்ராடை ப்ரிவென்ட் பண்றதுனால இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆப் பத்தி நிறைய பேரோட கன்சர்ன் என்னன்னா, இந்த ஆப் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கிறதுனால ஸ்பெசிபிக்கா யாராச்சும் ஸ்பை பண்ணப்படுகிறாங்களா, இல்லைன்னா பர்டிகுலரா கண்காணப்படுகிறாங்களா. இந்த சென்சார் சாத்தி ஆப் விஷயமா நேத்து பார்லிமெண்ட்ல அப்போசிஷன் பார்ட்டி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இந்த ஆப் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கு, இதுல கொடுத்திருக்க கைட்லைன்ஸை திரும்பி பெறணும்னு வலியுறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்லப்பட்டது என்னன்னா, பிரைவேசின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்கிற பேசிக் ரைட்ஸ். இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத இருக்கிற நேரத்துல இந்தியாவில் இருக்கிற ஒரு சிட்டிசனுக்கும் உங்க இண்டிவிஜுவலா கண்காணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்கலேஷன்ஸ் ஆன உடனே இந்தியாவோட டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா அவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க அந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்க இந்த ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க அந்த ஆப்பை டெலீட் பண்றீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியன் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் என்ற ஆர்கனைசேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்கிற கைட்லைன்ஸ்ல பேராகிராஃப் 7B படி அந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை டிசேபிளோ ரெஸ்ட்ரிக்டோ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலிடிக்ஸ்லாம் ஒரு ஓரம் கட்டிட்டு
நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்கலாம், இதெல்லாம் சரி ஃபயாஸ், இந்த ஆப் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறமா வாங்குற போன்ஸ்ல ஏற்கனவே ப்ரீ இன்ஸ்டால் ஆயிருக்கும். பட் மேனுஃபேக்சர் ஆகி ஸ்டோர்ல சேல்ஸ்க்கு ரெடியா இருக்கிற போன்ல பார்த்தோம்னா அப்டேட் மூலமா இன்ஸ்டால் ஆகும். நம்ம கிட்ட இருக்கிற போன்ஸ்க்கு ஆட்டோ இன்ஸ்டால் ஆகாது. நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாகவும் இல்லைன்னா எய்தர் அப்டேட் மூலமாகவும் நாம தான் எய்தர் அதை டவுன்லோட் பண்ணணுமா எய்தர் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு முடிவெடுக்கணும். நீங்க இந்த வீடியோல சஞ்சார் சாத்தி ஆப் டீடைல்ஸ் பார்த்திருப்பீங்க. ஒரு இந்தியன் சிட்டிசனா இந்த மாதிரி கவர்மெண்ட் லான்ச் பண்ற ஆப்ஸ்னால பப்ளிக்கு ஃபேக் லிங்க்ஸ், அன்வான்ட் மெசேஜஸ், ஃபேக் மெசேஜஸ்னால அவங்க டேட்டா ஹேக் பண்ணாலும் சரி, மணி லாஸ்ட் ஆனாலும் சரி, அதுல இருந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் தப்பிக்கிறாங்க. இல்லைன்னா இதனால பப்ளிக்கோட பேசிக் ரைட்ஸ் மீறப்படுகிறது. ஒரு இண்டிவிஜுவலா அவங்க ஸ்பை பண்ணப்படுகிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோட எண்ட்ல நம்ம வந்துட்டோம். அடுத்த அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.